ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாத்தா பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டா. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். அதுக்காக அவளை குணப்படுத்துறதுக்கும் அவனை கொஞ்ச நாள் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கும் இந்த பனியிலேருந்து வரும்ல நீர், அதை எடுக்கிறதுக்காக காட்டில் போயிட்டு கட்டுப்பில் உட்காந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் நல்லாயிட்டு வெளியில் வந்தோடனே அவனை சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு பயபுள்ள இங்கே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவங்க இந்த ஏகப்பட்ட பிரச்சனை, அது இல்லாமல் மாட்டிக்கிட்ட சங்கு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் இங்கேருந்து போயிட்டான் அப்படின்ட்டு ஆர்கிட் செடி புல் செடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றா. இதையெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ பயபுள்ள நான் போன உடனே இவ்வளோ சந்தோஷப்படுதா, பாடட்டும் பாடட்டும் அப்படின்ட்டு மேலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயம் அவன் சொல்கிறா. இருந்தாலும் அவன் நல்லவன் தான், அவன் ஒரு தீய சக்தி, அவனை எப்படி நீ நல்லவன்னு சொல்லுவ? இல்லை, அவனோட தனிமையும் புரிஞ்சுது, என்னோட தனிமையும் கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் இங்கே இருக்கிறதுனால பிரச்சனை தான், இருந்தாலும் அவன் ரொம்ப நாள் அடப்பட்டு கிடந்தான்ல, அவனுக்கும் சுதந்திரம் தேவையில்ல, பரவாயில்ல அவன் வெளியில் போயாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நல்ல பல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட மாஸ்டரை விட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக அந்த தொடைகிறது, அப்புறம் அந்த புல் செடிகளோட பேசுறது, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்த லைஃப்பில் புதுசாக நம்ம ஹீரோ வந்தோடனே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கு. அப்படியே பின்னாடி வந்துட்டு, ஏய் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல இந்த அப்படிங்கும்போது, டேய் அப்போ நீ போகலையா? எங்கே போகிறது? அப்போ நீ எங்கே போயிருந்த? நான் ஃபேரி காட்டுக்குள்ளே போயிருந்தேன். எதுக்கா? இந்தா, ஓ இந்த தண்ணி எடுக்கணும்னா சொட்டு சொட்டா வடிஞ்சு எடுக்கணுமாடா? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது என் மேலே இவ்வளோ அக்கறையா, இன்னும் லவ்வோட இருக்கானா? இவன் இந்த லவ்லேருந்து எப்போ வெளியில் வர போகிறான்? இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என் ஹார்ட்டை லைட்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சாச்சுவானுக்கு தான் என் இதயம்ங்கிறது எழுதி வைக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்குது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, இந்த தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு குடிக்கும்போது ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு போச்சுக்குன்னு துப்பி விட்டுறா. சரி இப்போ என்ன அப்படின்ட்டு அந்த தண்ணியை அவனோட சக்தியால் ஹீட் பண்ணி கொடுக்குறான். திரும்பி ரொம்ப சூடாக இருக்குன்னு துப்பிக்கின்னு துப்பிடுறா. அடி பாதகத்தி, உனக்குன்னு நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன? இல்லை நான் போயிட்டு இதை மறுபடியும் ஆற வச்சுட்டு வரங்கும்போது, ஏய் நிப்பாட்டு அப்படின்ட்டு அவனே எடுத்து கடுப்புலேயே அதை ஆற்றி கொடுக்குறான். மறுபடியும் போய் குடிக்க போவான்னு பார்த்தா இது ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்குது, நான் போய் ஹனி எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஹனி எடுக்க போகிறா. இவ எனக்கு பிடிச்ச சனி, இவளுக்கு தேவை ஹனி அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி நம்ம சாச்சுவானை தான் காட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோயினுக்காக பில்ஸ் எடுத்து வந்து கொடுக்க வந்தவன் அவங்க அண்ணன் கூப்பிட்டாங்கிட்டு பாதியிலே ஓடி இருப்பான். அங்கே போனோன்னே அவங்க அண்ணன் இருந்துக்கிட்டு, என்னோட பேச்சை நீ மதிப்பல்ல, உங்கள் பேச்சை நான் மதிக்காமல் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ஃபேரிக்கெல்லாம் லார்டு, உங்கள் பேச்சை நான் ஏன் மீற போகிறேன்? உன் மனசில் இப்போ ஒரு சின்ன சலனம் வந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறப்ப ஹீரோயினை பற்றின விஷயத்தான் இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு போல். லைட்டாக இவன் வந்துட்டு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, என்னதான் 30,000 வருஷம் ஆனாலும் மறுபடியும் அவங்க ஸ்ப்ரிட்டு மறுபடியும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீ இன்னும் அந்த மதிப்பும் மரியாதையை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்பால் அட்டாக் பண்ணிடுறாங்க. எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா இவனோட கட்சி வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது. ஆக மொத்தத்தில் பிளைனாக இருந்த கட்சிப்புக்குள்ளே ஒரு மனசு வந்திருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுத்தெறிஞ்சிட்டு நம்ம இதை கௌரவத்தை காப்பாற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனால் வேறு எதுவுமே பண்ண முடியல. இனிமேல் இந்த பில்ஸுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு அவன் சோகமாக அந்த பில்ஸை மறுபடியும் மறைச்சி வைக்கிறான். வேற என்ன பண்ணுறது, பாவம் பயபுள்ள கடமை கண்ணை கட்டி போடுகிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஹனியை ஊற்றி அதில் குடிக்கும் பொழுது, ஃபுல்லாக குடி டே, எனக்கு வயிறு நம்பிடுச்சுடா, ஃபுல்லாக குடிக்கிற, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியுமா அந்த தனியாக அப்படின்ட்டு இவன் மிரட்டிட்டு இருக்கிறான். ஃபுல்லாக குடிச்சதுக்கு அப்புறம் தெம்பாக இருக்குது, 10 பேர்த்த தூக்கி போட்டு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஊதுனா ஓடி விழுந்து போயிடும், இது 10 பேர்த்த தூக்கி போட்டு அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கிற. அங்கே கட் பண்ணி நம்ம சாச்சுவானை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறம் அடிபட்டு வந்து விழுந்து கிடந்திருப்பான்ல, அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களை நினச்சி மறுபடியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு பயப்புள்ள. என்ன பண்ணுறது, ஒருதலை ராகம் எந்த வகையில் பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி போயிட்டு இருக்குது. ஹீரோயின் மிட் நைட்டில் தூங்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறான். என்ன திடீர்னு வந்து நிற்கிறாங்கும்போது கிட்ட நெருங்கி வந்துட்டு, உன்னோட ரூம் ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் நான் உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபயரை கையிலேருந்து எடுக்கிறான். இது வந்து ஹோலி ஃபயரா
ஆச்சே! இது எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ எனக்காக இத நீ எடுத்துட்டு வந்தியா?" அப்படிங்கும்போது, "கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்ட்டு, "உன் ரூம் எப்பவுமே கொஞ்சம் கதகதப்பாவே இருக்கணும். அப்பதான் உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது" அப்படிங்கும்போது, என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கானா? அதுக்காக உன் லைஃப்ப நீ ரிஸ்க்ல மாட்டி விடுவியாடா? இத எடுக்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும்? உன் உயிர பணயம் வச்சு எனக்கு நீ இவ்வளோ பண்ணுமா? அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப கத்தாத. நான் உன்னோட பவரான ஆளுன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் இத எடுக்கிறதுல எனக்கு அசால்ட்டான விஷயம்." அப்படிங்கும்போது, "ஐயோ! பாத்தியா? எனக்காக என்னலாம் பண்றான்." அப்படிங்கிற மாரி அவ அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அங்க ஒரு மண்ணும் கிடையாது. இவ செத்து போயிட்டா, அவனும் செத்து போயிடுவான். அதனால பயப்புள்ள இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு அந்த புக்க படிச்சுட்டு இருக்கும்போது, அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டு, "என்ன பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவள நார்மலா ஆக்கணும், அவள ஸ்ட்ரென்த் பண்ணணும். என்ன விட்டுட்டு இப்ப அவளுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த புக்ல வேற ஒண்ணு போட்டிருக்கானுங்க. அவளுக்கு சன்ரைஸ தான் காட்டுனா, அவளோட பாடி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகும். அவ கொஞ்சம் நல்லா இருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காய்ங்க. நம்ம இருக்கிறதோ ஒரு தனி இடம். அதுவும் அந்த கிழக்குங்கிற இடம் எங்க குறிக்குது தெரியுமா? இந்த இம்மார்ட்டல் காட்ஸோட அவங்க கோயில் இருக்கிற இடம் தான். அங்க போனா நம்ம இப்படியும் லாக் ஆயிப்போம். இப்ப நான் என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க பாஸ். உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு அதிகாலையில அடிச்சு எழுப்பும்போது ஹீரோயின, "டேய் வர வர நீ ரொம்ப ஓவரா பண்றடா. 9 மணிக்கு எழுப்பி விடுறப்ப ஓகே பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னடா காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுற? இன்னும் கூட வருவியா மாட்டியா? அதெல்லாம் முடியாதுடா." அப்படிங்கும்போது, "உன்கிட்ட கேட்டது என் தப்பு" அப்படின்ட்டு சூப்பர்மேன் மாரி ஏர்ல பறக்க கூட்டு போறான். ஐயையோ! இந்த கருப்பு சட்டை பாரேன் என்ன கடத்திட்டு போறானே! காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துன்னு கத்துறா. ஆனா அங்க யாருக்கு தான் கேட்க போகுது? ஊரகம் விட்டு உலகம், கண்டம் விட்டு கண்டம் தாண்டுற மாரி தாண்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, இப்ப என்னை எங்க கொண்டாந்து இறக்கி விட்டுருக்குற? ஏய்! இடம் செம்மையா இருக்குப்பா! ஆ இது என்ன இடம்? நீ வரணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா? அந்த சேச்சுவான் பயலோட அந்த இடம் அப்படிங்கும்போது, "எது அந்த இடமா? ஏன்டா பிசாசு பயலே! இந்த இடத்துக்கா என்ன கூட்டு வரணும்? ஏய் வாடா போயிடுவோம்டா. நீ மாட்டுனா நானும் மாட்டுவேன். சேர்த்து வச்சு செஞ்சு விட்டுருவாய்ங்க. வாடா உன் கால்ல விழாத குறையா கூப்பிடுறேன். வா வா அப்படிங்கும்போது, அவன் அப்படியே நின்னுட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில அங்க இருக்கிற வீரர்கள்லாம் வந்தோனே, ஐயா கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள். என் பக்கத்தில் இருந்த படுபாவி ஆவிதான் காரணம். அப்படி என்று நான் சொல்ல மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்ன எது வேணாலும் பண்ணுங்க. அவன எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி கால்ல விழாத குதிரையா கதறிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா, நான் இந்த கத்துறேன். எவனுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு, டேய் அப்ப நம்ம 2 பேரும் மறைஞ்சிருக்கமா? இத ஏன்டா முன்னாடியே சொல்லல? நீ முன்னாடியே கேட்கல. அட படுபாவி! அப்படிங்கிறப்ப, சரி இங்க எதுக்குடா கூட்டு வந்த? இங்க வா வா அப்படின்ட்டு இங்க சுத்தி பாரேன். என்னடா பனியா இருக்குது. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறபோது, அடியே குட்டச்சி தலைய திருப்பி பாருடி அப்படின்ட்டு தலைய திருப்பி காமிக்க, அப்படியே அங்க சன் ரைசஸ் ஆகுறத அப்படியே பார்க்குறா. என் இத்தன வருஷத்துல நான் இந்த மாரி சன் ரைஸ் ஆனத நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? அப்படியா? உனக்கு நல்லா இருக்கா? உனக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, செம்மையா இருக்குது, அழகா இருக்குது அப்படிங்கிறப்ப, அவ வந்துட்டு அங்க சன்ரைஸ் ஆகுறத பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்துட்டு அவளோட ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா, அவ சந்தோஷப்படுறாளா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு டால்ஃபின் மாரி ஒரு மேகத்திலேயே வந்துட்டு ஒரு அப்படியே ஜம்ப் அடிக்கும் பாருங்களேன். எனக்கே பார்க்கும்போது கண்ணு வச்சிடலாம் போல இருந்தது. அந்த மாரி இருக்குது. அப்படியே அத ஹீரோவ பார்க்க சொல்லும்போது, "செம்மையா இருக்குல்ல? உன்னோட உடம்புல ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா?" "ஆமா, எனக்கு ஏதோ ஃப்ரெஷ்னஸ் ஆன மாரி இருக்கு." அப்படிங்கும்போது, இவங்க 2 பேத்துக்கு பின்னாடியும் ஒரு இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே மலருது. ஆக மொத்தத்தில இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ கனெக்ஷன்ங்கிற மாரி தான் காட்டுறாய்ங்க. அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு அந்த தண்ணிய கலெக்ட் பண்றதுக்காக காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறப்ப, அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி போகுது. ஏன் இப்படி திடீர்னு ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே, அவனுக்கு ஒரு மாரி ஹார்ட்ட வலிக்க ஆரம்பிக்குது. ஆகா! பயப்புள்ள ஏதோ ஏழ்ற பண்ணிட்டா போலன்னு ஓடி பார்க்கும்போது, அவ அந்த பில்ஸ சாப்பிட்டுருப்பா போல. அந்த ஜூலி கிட்ட வாங்கிட்டு வந்த பில்ஸ. அத சாப்பிட்டோனே அவளுக்கு ஒரு மாரி ஆக, "இத ஏம்மா எடுத்த?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கும்போது, "டேய் நான் சாகப் போறேனா? நான் சாகப் போறேனாங்கும்போது, நான் இருக்கிற வரைக்கும் நீ சாக மாட்ட. ஏன்னா நீ செத்தா நான் செத்துருவேன்." அப்படிங்கிற மாரி மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டு, உடனே அவனோட பவர யூஸ் பண்ணி, அந்த வயிறு வலிய க்யூர் பண்ணி விடுறான். "ஏய் நான் செத்துருவேனா? ஏய் லூசே! நான் வயிறு வலிய ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன். நீ வேற மறுபடியும் பயமுறுத்திட்டு இருக்காத. ஆ இந்த மாரி எனக்கு உடம்பு சரியில்லாம போகும்போதெல்லாம் என் மாஸ்டர் இருக்காங்களே." "ஆமா இருந்தான்னு சொன்னேன். என்ன இப்ப?" "அவங்க வந்து ஃப்ளவர்லயே சூப் செஞ்சு குடுப்பாங்க. அது குடிச்சா எனக்கு அப்படியே சரியாயிடும். ஆ போய் உன் மாஸ்டர வேணா கூட்டு வரட்டுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "பைய புள்ள போ"
என் மேல இருக்கிற கேட்ட யார் இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்கா தலைய வலிக்குது. இவ கூட பெரும் தொல்லையா போச்சு. இவ வலிய வேற நான் இப்போ அனுபவிக்க வேண்டியதா இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா, புகையா வந்துட்டு இருக்குது ஹீரோயின் ரூமுக்குள்ள. என்னடா நடக்குதுன்னு போய் பார்த்தா, ரூஃப் டாப்ல உட்காந்து பயப்புள்ள அந்த மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் ஹீரோயினுக்காக. இத பார்த்த உடனே, "டேய் நீ எனக்காகவா ரெடி பண்ணிட்டு இருக்க?" "ஆமாமா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க கத்துக்கிறேன். அதான்." அப்படின்ட்டு அப்படியே அவளுக்கு ஒரு மாரி ஆகுது. "என்ன இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டுருக்குற? என்ன?" அப்படிங்கும்போது, "ஒண்ணும் இல்ல. சரி கொடு" அப்படின்ட்டு அத குடிக்கலான்னு போகும்போது, "அதான் நான் உன் வயிறு வலிய சரி பண்ணிட்டேனே. இப்போ மருந்தும் பண்ணிட்டேனே. அப்புறம் எதுக்கு அழுதுட்டுருக்குற? கண்ணு தண்ணிலயே 2 கண்ணு தண்ணி இருக்குடா. ஒண்ணு அழுகையில அழுவுறது, இன்னொன்னு ஆனந்தத்தில அழுகுறது. இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ தான் பிசாசாச்சே!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அப்படிங்கும்போது, அவ குடிச்சு பார்க்குறா, கேவலமா இருக்குது. ஆனா அவன் மனசு நோகக்கூடாது அப்படின்ட்டு, "நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவ திடு திடுன்னு ஓடிர்றா. பரவால்ல நானும் சமைக்க கத்துக்கிட்டேன். எடுத்து இந்த சூப்ப 2 டிப்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு, சூப்ப எடுத்து நக்கி பார்க்குறான். துப்புன்னு துப்புறான். அவ்வளோ காரமா இருக்குது. அப்புறம் ஏன் இந்த மலர்ச்செடி என்ட்ட பொய் சொல்லிட்டு போனா, என்னாலேயே சகிச்சுக்க முடியலையே அப்படிங்கிற மாரி, இதுக்கு பேர் என்ன? அப்படிங்கிற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் கொஞ்சம் ஜாலியா, ஃபன்னா போகும். ஆனா, முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிட்டேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.